மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக இருந்த ககன்தீப் சிங் பேடி ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக இருந்த ககன்தீப் சிங் பேடி ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக சுப்ரியா சாஹூ நியமனம் செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக இருந்த ககன்தீப் சிங் பேடி ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராகிறார் சுப்ரியா சாஹூ. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக சுப்ரியா சாஹூ நியமனம் செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பிரதீப் யாதவ் உயர்கல்வித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பிரதீப் யாதவ் உயர்கல்வித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. செய்தியாளர் கார்த்தி இணைப்பில் இருக்கிறார். கார்த்தி, வணக்கம். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராகிறார் சுப்ரியா சாஹூ, விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் அரசு துறையில் செயலாளர்களை பணியிட மாற்றம் செய்து தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி 12க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள், மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அறிவிப்பானது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தது பிறகு இதுபோன்ற ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய பணியிட மாற்றம் இருக்கும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக முக்கியமான துறை செயலாளர்கள் என்று பார்க்கும் பொழுது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக இருந்த ககன்தீப் சிங் பேடி அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையுடைய செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக சுப்ரியா சாஹூ அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த ககன்தீப் சிங் பேடி அவர்கள் சிறந்த முறையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பணியாற்றி வந்தார். அவர் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டு ஊரக வளர்ச்சித்துறையுடைய செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல அந்த இடத்திற்கு, அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய செயலாளராக தற்போது சுப்ரியா சாஹூ அவர்கள் சுற்றுச்சூழல் துறையிலிருந்து அவர் இங்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல உயர்கல்வித்துறை செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறை செயலாளராக செல்வராஜ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலாளராக செந்தில்குமார் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார், ஐஏஎஸ் செந்தில்குமார். அதே நேரத்தில் சுற்றுலா மற்றும் இந்து சமய அறநிலைத்துறையுடைய செயலாளராக சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல நீர்வளத்துறையுடைய செயலாளராக மணிவாசம் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோன்று 12 முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சுற்றுலா மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலாளராக இருந்த சுப்ரியா சாஹூ அவர்கள் தற்போது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக இருந்த ககன்தீப் சிங் பேடி அவர்கள் ஊரக வளர்ச்சித்துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். வனத்துறை செயலாளராக செந்தில்குமார் அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்து சமய அறநிலைத்துறை செயலாளராக சந்திரமோகன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். உயர்கல்வித்துறை செயலாளராக பிரதீப் யாதவ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறை செயலாளராக செல்வராஜ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதிலும் குறிப்பாக நீர்வளத்துறை செயலாளராக தற்போது மணிவாசகம் அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவர் அந்த இடத்திற்கு நீர்வளத்துறை செயலாளராக பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோன்று 12 முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் விரைவில் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய பணியிட மாற்றத்திற்கான அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இன்றைய தினமே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.